இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. நிறைய நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணுவீங்க. என்னடா இன்னும் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ரேங்க் லிஸ்ட் வெளியிடுறேன் அப்படின்ற மாதிரியா. ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிட்டாங்க. பட் அதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். நீங்க பாக்குறது நீட் யூஜி தமிழ். ஸோ நம்மளுடைய கைடன்ஸ் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ஃபாலோ பண்ணிருக்காங்க. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் கைடன்ஸ் வேணும்னா அதாவது இன்னைக்கு வந்து நமக்கு ரேங்க் லிஸ்ட் சொல்லியிருந்தாங்க. ஆனா ரேங்க் லிஸ்ட் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் வெப்சைட்டை பார்த்துட்டு என்ன சார் வெப்சைட்ல என்ன வரலையே சார் அப்படின்னு மார்னிங், அதாவது இன்னைக்கே வந்து ஒரு பிரஸ் மீடியா மூலியமா வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் மா சுப்பிரமணியர் அவர்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாரு. அதுல இந்த வருஷம் எத்தனை பேர் அப்ளை பண்ணிருக்காங்க எல்லாம் டீட்டெயிலா சொல்லிட்டாங்க, தெளிவா சொல்லிட்டாங்க. ரேங்க் லிஸ்ட் வெப்சைட்ல இன்னும் கூடிய விரைவில் கொஞ்ச நேரத்தில் அப்டேட் பண்ணிடுவாங்க. அதுக்கான ப்ராசஸ் நடந்துருக்கு. ஓகே, ஸோ கிடைச்ச ரிப்போர்ட்னு பாத்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டாங்க. இந்த ஆண்டு மொத்தமா வந்து 43,063 அப்ளிகேஷன் ரிசீவ் ஆயிருக்கு. அதுல போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது 2,721. இதுல தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டாக்கு 29,429 விண்ணப்பங்கள் வந்திருக்கு. இதுல எலிஜிபிள், அதாவது மெரிட் படி பாத்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்ல எலிஜிபிள் ஆனது 28,819. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் 13,618, எலிஜிபிள் 13,417. ஸ்பெஷல் கேட்டகரியில 7.5% மாணவர்களுடைய டோட்டல் அப்ளிகேஷன் ரிசீவ் ஆனது 3,733, எலிஜிபிள் ஆனது 3,683, அதாவது மெரிட் லிஸ்ட் படி. ஸ்போர்ட்ஸ் கேண்டிடேட் 343, பிடபிள்யூடி 133, எக்ஸ் சர்வீஸ் மேன் அந்த கோட்டாக்கான இது வந்து 455. ஸோ இது வந்து அவங்க நியூஸ்ல சொன்ன அந்த டேட்டா. ஸோ இன்னும் நமக்கு வெப்சைட்ல இனிமே கண்டிப்பா வந்துடும். அது வந்துருச்சு அப்படின்னா எல்லாருடைய ரேங்க் லிஸ்ட்டை நீங்க பாத்திரலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய கட் ஆஃப், உங்களுடைய ரேங்கை வச்சு நீங்க கண்டிப்பா உங்களுக்கான சீட்டை வந்து எங்க கிடைக்கின்றத நீங்க ஓரளவு தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லயும் உடனே ஃபாலோ பண்ணிக்கோங்க.